தாயும் தந்தைமான இறைவனில் அன்புக்குரியவர்களே, கல்லறைகள் காலியாகட்டும். கல்லறைகள் இறந்தவர்களுக்கானது. அவரோடு இறந்தோமானால் அவரோடு உயிர் பெற்று எழுவோம். அவரோடு இறந்தோமானால் அவரோடு உயிர் பெற்று எழுவோம். உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் ஏற்கனவே கையெல்லாம் தூக்கி அல்லேலூயா சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நன்றாக உற்சாகமாக கரவொலி எழுப்பி ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சி. தூங்கிட்டு இருக்கவங்களாம் கை தூக்குங்க. பரவாயில்லை, எல்லாரும் விழித்திருக்கிறீர்கள். நாம் அன்றாடம் செய்திகளிலே பல முறை நாம் வாசிக்கின்றோம். புதைப்பதற்காக கொண்டு சென்ற மனிதர்கள் ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ மீண்டும் உயிரோடு வருவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். செய்திகளிலே நாம் வாசிக்கின்றோம். இறந்தவர்கள் உயிர் பெற்று வருகிறார்கள். இறந்தவர்கள் உயிர் பெற்று வருகிறார்களா அல்லது உயிரோடு இருந்தவர்களை புதைத்திருக்கிறார்களா என்ற கேள்வி நிச்சயமாக அந்த செய்திகளை படிக்கிற போது நமக்கு எழுகிறது. நாம் எல்லாம் உயிரோடு இருக்கிறோமா? நாம் எல்லாரும் உயிரோடு இருக்கிறோமா? எல்லாம் சந்தேகமாக பார்க்குறீங்க. உயிரோடு தான் இருக்கோமா? உயிரோடு இருக்கிற நாம் ஏன் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட வேண்டும்? உயிரோடு இருக்கிற நாம் உயிர்ப்பு பெருவிழாவை ஏன் நாம் கொண்டாட வேண்டும்? பவுலுடைய அழகாக சொல்லுகிறார், அவரோடு இறந்தோமானால் அவரோடு உயிர் தெழுவோம். அவரோடு இறந்தால் தான் அவரோடு உயிர் தெழ முடியும். இந்த 40 நாட்களிலே நீங்கள் எந்த விஷயத்தில் செத்து போயிருக்கிறீர்கள்? எந்த காரியத்தில் நீங்கள் உயிர் பெற்று எழுந்திருக்கிறீர்கள்? இதுதான் ஆண்டவரோட உயிர்ப்பு செய்தி இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியூட்டுகிற செய்தியாக இருக்கிறது. உண்மையாகவே நான் உயிர் பெற்று எழுந்திருக்கிறேன் என்று சொன்னால் நாமும் மகிழ்ச்சியோடு வானதூதரோடு சேர்ந்து உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, மண்ணுலகிலே நல்மனத்தோருக்கு அமைதி ஆகுக என்று சொல்ல முடியும். ஆண்டவர் உயிர்த்தார், அல்லேலூயா என்று நம்மால் சொல்ல முடியும். எனவே இந்த உயிர்ப்பு பெருவிழா இறந்தவர்களுக்கானது. தன்னுடைய பழைய வாழ்விலே இறந்தவர்களுக்கானது. தன்னுடைய அன்றாட வாழ்விலே நான் இதிலே இறந்து போயிருக்க வேண்டும், இந்த காரியத்தை நான் விட்டொழிக்க வேண்டும், இந்த செயல்பாட்டிலே நான் உயிர்த்தெழ வேண்டும் என்று எண்ணத்தோடு திட்டமிட்டு தங்களுடைய வாழ்வை இந்த 40 நாட்கள் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நான் வாழ்வேன் என்று சொல்லி யாரெல்லாம் இறந்து போயிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த உயிர்ப்பு பெருவிழா அர்த்தம் தருவதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்ப்பு பெருவிழா வரலாற்று பின்னணியிலே பார்க்கிற போது இது ஒரு வசந்த காலத்தினுடைய விழா. ஈஸ்டர் என்று சொல்வதே ஈஸ்ட்ரே என்ற ஒரு தேவதையினுடைய விழா. தேவதையினுடைய பெயரை அது தாங்கியிருக்கிறது. முதலாம் கான்ஸ்டன்டைன் நோபல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசர் தான் கிறிஸ்தவ மதத்தை அரச மதமாக மாற்றுகிறார். அவருடைய தலைமையிலே நிசேயா சங்கத்தில் எல்லாரும் ஒன்று கூடி, அப்பப்போ சங்கங்கள் கூடுவாங்க. நம்ம தமிழ் சங்கம்லாம் கூடுது இல்லையா, நம்ம செய்திகளில் வாசிக்கிறோம். அப்புறம் கட்சியினுடைய பொதுச்சங்கம் கூடுதல்ல, செயற்குழு கூட. அது மாதிரி தொடக்க காலத்திலே அந்த அரசருடைய தலைமையிலே கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி முதலாக இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அது எந்த காலமாக இருந்தாலும் இந்த சூழலிலே ஆண்டோட உயிர்ப்பு பெருவிழா வருகிற போது அது இயற்கையினுடைய உயிர்ப்பு பெருவிழாவாக இருக்கிறது. இயற்கையினுடைய உயிர்ப்பு பெருவிழாவாக இருக்கிறது. நல்லா பார்த்தோம் என்றால் இலைகள் உதிர்ந்து இப்பொழுது தளிர்கள் முளைத்தெழும், புதிய இலைகள் இப்போது முளைத்தெழும். எனவே இது வசந்த காலத்திற்கான விழா, இலையுதிர் காலத்திற்கான விழா இது அல்ல. எல்லா காலத்திலும் எல்லா முறையிலும் இந்த சூழலிலே இலைகள் உதிர்ந்து புதிய தளிர்கள் புதிய இலைகள் அங்கே முளைவிட்டு எழுவதை வளர்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வசந்த காலத்திலே ஒரு வாழ்வு வருகிற ஒரு காலத்திலே ஆண்டவருடைய இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற நாமும் வாழ்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். வாழ்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறந்து போயிருக்க வேண்டும். காலியான கல்லறை மட்டும்தான் இயேசுனுடைய உயிர்ப்பை கொண்டாட முடியும். அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை கொண்டாட முடியாது. உயிரற்ற உடலை தாங்கியிருக்கக்கூடிய கல்லறை உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட முடியாது. காலியான கல்லறை மட்டும்தான் இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட முடியும். எனவே நாம் எல்லோரும் இன்றைக்கு காலியான கல்லறைகளாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
ஏனென்றால் கல்லறைகள் இறந்தவர்களுக்கானது. கல்லறைகள் இறந்தவர்களுக்கானது. அது வாழ்வோருக்கான இடம் அல்ல. வாழ்கிறவர்கள் கல்லறையில் இருக்க முடியாது. கல்லறையில் இருக்கக்கூடியவரை தேடி வந்த அந்த சீடத்திகளை, மகதலேன் மரியா, யாக்கோபின் தாய் மரியா எல்லாரையும் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய வானதூதர் அழகாக நற்செய்தியிலே சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்தவரை ஏன் இங்கே தேடுகிறீர்கள்? அவரை எதற்காக நீங்கள் கல்லறையில் தேடுகிறீர்கள் என்ற கேள்வி எழுப்புகிறார். ஏனென்றால் கல்லறைகள் இறந்தவர்களுக்கானது. இறந்து போனவர்களைத்தான் இறந்த இடத்திலே தேட முடியும். வாழ்கிறவர்களை இறந்த இடத்தில் நிச்சயமாக தேட முடியாது. அப்படி என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு முறையும் கடவுளை எங்கே தேடுகிறோம்? கல்லறையில் தேடிக்கொண்டிருக்கிறோமா அல்லது வாழ்கிற மனிதர்களில் தேடிக்கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வியை இந்த நேரத்தில் நாம் உள்ளத்திலே எழுப்பி பார்ப்போம். இந்த உயிர்ப்பு பெருவிழா ஒரு புதியதொரு படைப்பாக மாறுகிறது. இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுள் முதல் நாளிலே இதை செய்தார், இரண்டாவது நாள் இதை செய்தார், மூன்றாவது நாளிலே இதை செய்தார், கடைசியாக மனிதனை படைத்தார், ஓய்வெடுத்தார், அனைத்தையும் நல்லதென கண்டார் என்று வாசிக்கின்றோம். அது ஒரு படைப்பு நிகழ்வு. இன்றைக்கு இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவும் ஒரு புதியதொரு படைப்பாக மாறுகிறது. புதியதொரு ஏதேன் தோட்டத்தை நமக்கு படைத்து தருகிறது. ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை நமக்கு கொடுக்கிறது. ஆதாமுடைய ஏவாளுடைய பாவத்தினால் இழந்து போயிருந்த மகிழ்ச்சியை இந்த உயிர்ப்பு பெருவிழா கல்லறையிலே உடைத்து, அந்த கல்லறை கல்லை உடைத்து விட்டு நமக்கு புதியதொரு வாழ்வை கொடுக்கிறது. புதியதொரு ஏதேன் தோட்டத்தை நமக்கு கொடுக்கிறது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு படைப்பை நமக்கு கொடுக்கிறது. படைப்பு எப்பொழுதுமே வாழ்கிற நாளிலே ஏதாவது ஒன்றிற்கு அடிமைத்தனமாக போய்விடும். நிச்சயமாக இங்கே விடுதலை தேவைப்படும் என்பதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நாம் வாசிக்க கேண்டோம். அங்கே பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் எகிப்திலே அடிமைகளாக இருந்த மக்களை ஆண்டவர் மாண்புடன் புகழ்பெற்று குதிரை வீரர்களை கடலிலே மூழ்கடித்து விடுதலையை கொடுத்தார். விடுதலையை கொடுத்தார். கடவுள் விடுதலையை கொடுக்கிறார். யாரெல்லாம் அடிமைப்பட்டு இறந்தவர்களாக, வீழ்ந்தவர்களாக, நசுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அவர்களுக்கு இந்த உயிர்ப்பு பெருவிழா விடுதலையை கொடுக்கிறது. விடுதலை பெற்று எழக்கூடிய மனிதர்களை உருவாக்குகிறது. யாரெல்லாம் உயிர்ப்பை கொண்டாடுகிறோமோ அவர்கள் தங்களுக்காக உருவாக்கியிருக்கக்கூடிய சொந்த சிறைகளை உடைத்தெறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நேற்றைய நாளிலே நாம் சிந்தித்தோம், தற்கொலைக்கான உணர்வுகள் நமக்கு இயல்பாகவே நமக்கு தூண்டி எழுப்பப்படுகிறது. அதனால் நாம் இறந்து போகிறோம் என்றெல்லாம் வாசித்தோம். அப்படி நாம் மறையுறை சிந்தனையில் கேட்ட பொழுது நமக்கு நிச்சயமாக பல்வேறு மனத்திலே குழப்பங்களும் சிந்தனைகளும் நிச்சயமாக எழுந்திருக்கலாம். ஏனென்றால் இறந்து போவது மகிழ்ச்சியானது. அதற்கு மேல் எதுவுமே இல்லை. இறந்து போனவர் யார் இருக்கிறார், யார் வந்தார், யார் எனக்கு மரியாதை செலுத்தினார், யார் எனக்கு என்ன கொண்டு வந்தார், என்னுடைய சொந்தம் வந்தாரா, என்னை நேசித்தவர் வந்தாரா என்றெல்லாம் இறந்தவருக்கு நிச்சயமாக தெரிய போவதே கிடையாது. இறப்பு மிகவும் மகிழ்ச்சியானது. இறப்பு அமைதியானது. இறப்பு எல்லாவற்றுக்கும் விடுதலையை கொடுக்கிறது, சுதந்திரத்தை கொடுக்கிறது. எனவே விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்காக நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சொந்த சிறைகளை நீங்கள் உடைத்தெறிய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அது குடிப்பழக்கமாக இருக்கலாம், மற்றவரை பற்றி புரணி பேசுவதாக இருக்கலாம், மற்றவர்களை பற்றிய நல்லெண்ணம் கொள்ளாத ஒரு நிலையாக இருக்கலாம், மற்றவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணமாக இருக்கலாம், வாழ்விலை உழைத்து முயறக்கூடாது, யாரையாவது ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்ற எண்ணமாக இருக்கலாம். அந்த சொந்த சிறைகளை நீங்கள் உடைத்து அதில் இறந்து போகிற போது நீங்கள் விடுதலை வாழ்வுக்கு உயிர்த்தெழுந்தவர்களாக மாறுகிறீர்கள். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விடுதலை ஏதோ இந்த உலகு சார்ந்த விடுதலையாக அல்ல, மாறாக அது உலர்ந்த எலும்புகளை ஆவியோடு உயிர்த்தெழச் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய எசேக்கியேலுடைய அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலும் அது செழுமை பெற வேண்டும். நாம் எல்லோரும் இறந்தவர்களாக இருக்கிறோம் என்றால்தான் நம்மிலே ஆவியானவர் செயலாற்ற முடியும். ஆவியானவர் நம்மிலே வருகிறார் என்றால் புதியவர்களாக நாம் நிச்சயமாக மாற முடியும். கலைமான்கள் நீரோடையை ஆர்வமாக தேடுவது போல தாகம் கொண்டவர் மட்டும்தான் நீரோடையை தேட முடியும். தாகம் கொண்ட மனிதர் மட்டும்தான் தண்ணீரை தேட முடியும். கடவுள் என்னிலே இல்லை என்ற எண்ணம் உடையவர்கள் மட்டும்தான் கடவுளை தேட முடியும். கடவுள் என்னிலே இருக்கிறார் என்று நினைப்பவர்களோ அல்லது கடவுளை எனக்கு தேவையில்லை என்று நினைப்பவர்களோ நிச்சயமாக கடவுளை தேட முடியாது. எனவே இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட வந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கடவுள் மீது தாகம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தாகம் கொண்டவர்களாக இருந்தால்தான் ஆவியானவர் நம்மிலே செயலாற்ற முடியும். அப்படி செயலாற்றினால் கடவுளை
நாம் மகதல மரியா போலவோ யாக்கோப்பின் தாய் மரியா போலவோ கல்லறைகளில் தேட மாட்டோம். ஏனென்றால் கல்லறை இறந்தவர்களுக்கானது. ஏனென்றால் கல்லறை அங்கே இறந்தவர்களை மட்டுமே அடக்கம் செய்ய பயன்படும். உயிர்த்தெழுந்தவர்களை நாம் கல்லறைகளில் தேடக்கூடாது. எனவே ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஆண்டவர் இயேசுவோடு இறந்திருந்தோம் என்றால் அவரோடு நாம் உயிர்த்தெழுந்திருப்போம். இப்போது உயிர்த்தெழுந்த மக்களாக நாம் நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். எனவே யாரெல்லாம் இந்த நாட்களிலே நம்மையே ஒருத்து நம்முடைய செயல்பாடுகளுக்காக தவ முயற்சிகள் மேற்கொண்டு நான் கடவுளுக்குரிய பிள்ளையாக மகனாக மகளாக வாழ்வேன் என்ற உறுதிப்பாட்டோடு இறைவனுடைய திருப்பாதத்தில் நாம் கூடி ஜெபித்திருக்கிறோமோ அவர்கள் எல்லோருமே உயிர் பெற்றவர்களாக மாறுகிறோம். ஏனென்றால் இந்த உலகிலே உயிரற்ற மனிதர்களாக இருப்பதற்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. உயிரற்ற ஜடமாக இருப்பதை விட பேசாமல் செத்து போவது நலமானது என்று நாம் எல்லோருமே நினைப்போம். அது யதார்த்தம் கூட. ஏனென்றால் நம்மால் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இருக்கப் போவதில்லை, நமக்கும் எந்த நிகழ்வும் எந்த நன்மையும் அதனால் கிடைக்கப் போவது இல்லை. எனவே உயிர் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அசைவுகள் இருக்க வேண்டும், செயல்பாடுகள் இருக்க வேண்டும். நான் நல்லவராக இருப்பதற்கு என்னுடைய முதலடியை எடுத்து வைப்பேன் என்ற செயல்பாடு இருக்க வேண்டும். ஏதோ எப்போதும் போலவே முடிவெடுப்போம் என்று சொல்லி பூ போட்டு பார்க்குறது, மெழுகுதிரியை கொளுத்தி வச்சு பார்க்குறது, இதோட வாழ்க்கை முடிந்து விடுவது அல்ல. அது செயல்பாடு உடையதாக மாற வேண்டும். எனவே உயிர்த்தெழுந்த மக்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாளைய தினத்திலிருந்து நம்முடைய வாழ்வு மாறுபட்டதாக இருக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த மக்களாக நாம் ஒவ்வொரு நாளும் நடைபோட வேண்டும். நம்மோடு உடன் வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை அன்பு செய்பவர்களாக மாற வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்பவர்களாக மாற வேண்டும். அவர்களை இருப்பது போல ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பவர்களாக நாம் மாற வேண்டும். ஆண்டு உயிர்த்த உடனே எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கரங்களை கொடுத்து சிரித்த முகத்தோடு வாழ்த்துக்கள் சொன்னீர்கள். நிச்சயமாகவே அந்த வாழ்த்து அவர்களுக்கு சென்று சேர்ந்திருக்குன்னு நம்புகிறீங்களா? பக்கத்தில் உங்களை பார்த்து உயிர் தாண்டவருடைய பெருவிழா வாழ்த்துக்கள்னு சொல்லி கை கொடுத்தீங்களா? நிச்சயமாக அவங்களுக்கு அந்த வாழ்த்து போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? போயிருக்குமா? போயிருந்தால் மகிழ்ச்சி. போகுமா போகாதான்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த வாழ்த்து சென்று சேர்வதற்கான அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகளை இந்த நாளிலே உள்ளார்ந்த மனத்தோடு திறந்த மனத்தோடு நாம் தொடங்குவோம். கடவுள் நம்மிலே உயிர் திளட்டும். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.